குட் மார்னிங் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் டெட் பேப்பர் 2 மேத்தமெட்டிக்ஸில் உள்ள சில முக்கியமான ப்ராப்ளம்ஸும் அதுக்கான சொல்யூஷனையும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் அடுக்குகள் தொடர்பான கணக்குகளை தான் பார்க்க போகிறோம். இங்கே ஃபஸ்ட்டு கணக்கு என்ன பார்க்குறோம்னா 2 பவர் 2x மைனஸ் 3 ஈக்குவல் டு 8 பவர் x மைனஸ் 6 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? இதுதான் கொஸ்டின். கொடுக்கப்பட்ட இந்த சமன்பாட்டில் இருந்தால் நம்ம எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். கொடுக்கப்பட்ட சமன்பாட்டில் பார்த்தீங்கன்னா இடது பக்கம் அடிமான 2 இருக்குது, வலது பக்கம் அடிமான 8 இருக்குது. இதை நாம் மாடிஃபை பண்ணி 2 பக்கமும் ஒரே அடிமானம் வர்ற மாதிரி எழுதணும். வலது பக்கத்தில் உள்ள 8 2 அடுக்க மாற்ற போகிறோம். 8 நம்ம என்ன பண்ணலாம், 2 அடுக்கு 3 அப்படின்னு எழுதலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா a பவர் m ஹோல் பவர் n ஈக்குவல் டு a பவர் m இன்ட்டு n அப்படிங்கிற பண்பை பயன்படுத்தி 2 பவர் 3 ஹோல் பவர் x மைனஸ் 6 அப்படின்னு இருக்கா, அதை என்ன பண்ணிக்கலாம், 2 பவர் 3 இன்ட்டு x மைனஸ் 6 இந்த மாதிரி எழுதிக்கலாம். இனி வலது பக்கத்தில் உள்ள அந்த அடுக்குகளை பெருக்கிறோம். 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 6, 3யை அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது 3x மைனஸ் 18 இந்த மாதிரி கிடைக்கும். இனி இருபுறம் பார்த்தீங்கன்னா அடிமானம் ஒன்று போல் இருக்குது, அதனால் அடுக்குகளை நாம் என்ன பண்ணலாம், சமப்படுத்திக்கலாம். அப்படி சமப்படுத்தும் போது நமக்கு என்ன கிடைக்குன்னா 2x மைனஸ் 3 ஈக்குவல் டு 3x மைனஸ் 18 இந்த மாதிரி கிடைக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடது பக்கத்தில் உள்ள அந்த 2x இருக்கா, அதை வலது பக்கம் கொண்டு போகிறோம். அப்போ 3x மைனஸ் 2xன்னு கிடைக்கும். அதே மாதிரி வலது பக்கத்தில் உள்ள மைனஸ் 18 இருக்கா, அதை இடது பக்கம் கொண்டு போகிறோம். அப்போ 18 மைனஸ் 3 கிடைக்கும். கடைசியாக 3x மைனஸ் 2x எக்ஸ்ன்னு கிடைக்கும். 18 மைனஸ் 3 15 கிடைக்கும். அதாவது எக்ஸோட வேல்யூ 15 கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2 பவர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 21x ப்ளஸ் 68 ஈக்குவல் டு 1 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஒரு நம்பருக்குமே அடுக்கு பூஜ்ஜியமாக இருந்தால் அதோட மதிப்பு 1 அப்படிங்கிறது ஏற்கனவே நமக்கு தெரியும். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இடது பக்கத்தில் உள்ள அந்த அடுக்கானது பூஜ்ஜியத்துக்கு சமமாக இருக்க வேண்டும். இதிலிருந்து நமக்கு என்ன கிடைக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 21x ப்ளஸ் 68 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். இது எக்ஸில் அமைந்த ஒரு இருபடி சமன்பாடாக இருப்பதால் இது தீர்க்கும்போது நமக்கு எக்ஸுக்கு 2 மதிப்புகள் கிடைக்கும். இந்த சமன்பாட்டை நம்ம காரணிப்படுத்தி தீர்க்க போகிறோம். இதில் மாறிலி உறுப்பாக 68 இருக்குது, எக்ஸின் கெழுவாக மைனஸ் 21 இருக்குது. அப்போ பெருக்குனா 68 வரணும், கூட்டுனா மைனஸ் 21 வரணும். இந்த மாதிரி 68 நம்ம காரணிப்படுத்தணும். மைனஸ் 4 மைனஸ் 17 ரெண்டையும் பெருக்குனா 68 கிடைக்கும், ரெண்டையும் கூட்டினா மைனஸ் 21 கிடைக்கும். இதிலிருந்து அந்த இருபடி சமன்பாட்டை நம்ம எப்படி காரணிப்படுத்திக்கலாம்னா எக்ஸ் மைனஸ் 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 17 ஈக்குவல் டு 0 இந்த மாதிரி காரணிப்படுத்திக்கலாம். இதிலிருந்து எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0 அல்லது எக்ஸ் மைனஸ் 17 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். அதிலிருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 4, எக்ஸ் ஈக்குவல் டு 17 இந்த மாதிரி கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.